அண்மை செய்தி சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே நடந்த கோவில் திருவிழாவில் இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பரபரப்பான சூழலும் காணப்பட்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் கூற கேட்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன். இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு பிரிவினரை கோவில் திருவிழாவில் அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? சேலம் தீவட்டிப்பட்டி பகுதியில் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்றைய தினம் பண்டிகை நடைபெற்று வருகிறது. இதில் வந்து ஒரு ஜாதியினர் மற்றொரு ஜாதியினரை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக முதலில் வாக்குவாதமாக ஏற்பட்ட பிரச்சனையானது பின்னர் மோதலாக மாறியது. இந்த மோதலின் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த கோவில் பண்டிகை நடைபெறும் இடத்தின் அருகே உள்ள கடைகளுக்கு அந்த பகுதியில் இருந்த மோதல் ஏற்பட்ட மோதல்காரர்கள் தீ வைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த போராட்டத்தை தடுக்க முயன்ற போது காவல்துறையினர் மீதும் கல் வீசப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதை தொடர்ந்து தற்பொழுது அந்த தீவட்டிப்பட்டி பகுதி முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் அந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்து விரட்டும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த கோவில் பண்டிகையில் இதன் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கும் இரண்டு ஜாதியினரையும் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த கோவில் பண்டிகை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் அனைத்து பகுதி முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மேலும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க. இதன் காரணமாக இந்த கோவில் பண்டிகை மற்றும் கோவில் பண்டிகை நடைபெறும் இடம் மற்றும் அதே போன்று அந்த பிரச்சனைக்குரிய இடங்களில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தற்பொழுது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.